செல்லுமணி ஐயா அவர்கள் வந்து வேத வாசிப்பார். அதற்கு பிறகு நம்ம வச்சுக்கலாம். இப்போவா இருங்க ஒரு நிமிஷம். சரி ஓகே. வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல். From the book of Acts chapter 1 verses from 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவள் பார்த்து கொண்டிருக்கையிலே உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகிலே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இன்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் என்பதே வாசிக்க வேண்டிய வேதவசனம். வாசித்தாயிற்று. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா. நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஃபோர்ரன்னருடைய சீஃப் எடிட்டர் டாக்டர் ஜோஸ் தயாநிதி அவர்களை அழைக்கிறதற்கு முன்பாக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அவரை குறித்து எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். எங்கு கூப்பிட்டாலும் எந்த வேலையிலும் ஆர்த்தமாக இருப்பார். எவரெடி அவரை எப்போ வேணுமானாலும் பார்க்கலாம். எந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேண்டுமானாலும் நீங்கள் ஃபோர்ரன்னரில் கொடுக்கறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க, அதாவது இந்த மாதம் நீங்கள் அதாவது ஒரு 20ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த மாதம் அந்த பிரிண்டிங்க்கு அவங்க கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சபையை குறித்து, வேத பாடங்களை குறித்து, ஊழியத்தை குறித்து எது வேண்டுமானாலும் அவரிடத்தில் அணுகி நீங்கள் கேட்டு எல்லாவித உதவிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அவருடைய பெயர் கேட்கும் போதே அவர் தயாநிதி தயான குணம் உள்ளவர். ஆகவே அவரை கௌரவப்படுத்த இந்த நேரத்தில் அழைக்கிறோம். நாங்கள் பிஷப் கவுன்சில் இருக்கிற எல்லா பிஷப்மார்களும் தயவு செய்து முன் வந்து ஐயாவை கௌரவிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த பொன்னாடையை பூர்த்தி எல்லாரும் கை தட்டலாம். செய்திக்கு கடந்து போகிறதுக்கு முன்பாக நம்முடைய டெப்டி மாடரேட்டர் ராஜ்குமார் ஐயா ஒரு சீரிய ஜபத்தை ஜபித்து அவர் கையில் கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் ஓட்டி பழைய ஏற்பாடு, இப்போ கம்மிங் புதிய ஏற்பாடு நோட்டீஸ் தேவனுடைய செய்தி தான் இப்பொழுது நமக்கு ஆகாரம். வானத்தின் தலைவர்களை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அருமையான தேவதாசன் மூலமாய் கர்த்தர் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நம்மோடு அவர் உறவாடும் தெய்வம், அவர் பேசும் தெய்வம். ஆகினாலே யாவரும் கண்களை மூடி ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு மேலாய் நாங்கள் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் என்றது நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் என்று யாவரும் கண்களை மூடி ஜபநிலைக்கு கடந்து போகலாம்.
ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அருமையான நம்முடைய தேவதாசனை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல் இந்த இடங்களிலே சுமந்து வந்து இந்த எஸ்பின் மூலமாய் உடைய ஆதி தீர்மானத்தின்படி செழித்து மனைவோல் ஓடுவதற்கு 1க்கு 30, 30க்கு 60, 60க்கு 100 பலன் தர நீர் தேவனுடைய தாசன் மூலமாய் பேச முடியாது நாங்கள் கேட்கிறோம். ஒரு மரியாதை பொருளுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் சுவாமி. நீர் பேசும் விசேஷ ஆவினாலே அதை நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளும். கிருபை சொல்லுங்கள் தொடர்ந்து நடத்தும் இயேசுவை நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட்.